பசங்களும் அவங்க எழுதுகிற பேப்பரும் ஒன்று தான் மேடம்னார். ஏன் ரெண்டையும் திருத்தவே முடியாது அப்படின்னா. பேப்பர் திருத்த போகும்போது, மேடம் பேப்பராக மேடம் எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆம்பளை பசங்களுடைய ஸ்கூல் பேப்பர் வந்துட்டால் எங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்கும். சரி சார், பொம்பளை பிள்ளைங்க எப்படி எழுதுறாங்க? அதுக்கு ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். கோயிலில் காட்டுற ஆரத்தியும் பொம்பளை பிள்ளைங்க எழுதுகிற பேப்பரும் ஒன்று தான், தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படின்னாரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா பேப்பர், அப்படியே டபுள் டிஜிட்டில் மார்க் வரும். சுப்புலட்சுமி 92, லாவண்யா 90. ஆம்பளை பசங்களுக்கு வரும் பாருங்க. அடுத்து காளியப்பன் 2, முத்துசாமி 3. ஆனால் எந்த சைடு சந்தோஷமாக இருக்கணும்? டபுள் டிஜிட் வாங்கினவங்க தானே சந்தோஷமாக இருக்கணும். அது பூரா சோகமாக உட்காந்துருக்குமா? இந்த சிங்கிள் டிஜிட் வாங்கினது சந்தோஷமாக இருப்பாங்களா? அப்படியே சட்டை, நான் 4 நீ 3, நான் உன்னோட 1 கூட. 98 மார்க் வாங்கின லாவண்யா அழுதுட்டு இருந்திருக்கா. ஏம்மா நீ தான்மா கிளாஸ் ஃபஸ்ட்டு ஏன் அழுகிற? 2 மார்க்கு போச்சு சார். இந்த 2 மார்க் மட்டும் இருந்தால் 100 மார்க்குன்னு எங்கள் அம்மா எவ்வளோ பெருமைப்படுவாங்க தெரியுமா? 2 மார்க்கு போச்சு. அந்த பக்கம் பார்த்தா 2 மார்க் எடுத்த காளியை போய் சந்தோஷமாக சிரிக்கிறான். ஏன்டா 2 மார்க் எடுத்துகிட்டு சிரிக்கிற, உனக்கு வெக்கமே இல்லையா? அவன் டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான், சார் லாவண்யா ரொம்ப ஃபீல் பண்ணுது, இந்த 2 மார்க் அவளுக்கு கொடுத்துருங்க, அவளாவது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லைன்னு பாடுறோம் இல்லையா? உண்மையிலே ஆணுக்கு பெண்ணும் சமம் தானா? இன்னைக்கும் வயல் வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஆண்களுக்கு அதிக சம்பளம், அதே வேலையை செய்கிற பெண்களுக்கு குறைவான சம்பளம் தான். கட்டட வேலை செய்கிறவங்க பார்த்துருக்குறீங்களா? ஆண்களுக்கு பேர் நிமிந்தாள், பொம்பளைங்களுக்கு பேர் சித்தாள். 2 பேருமே கஷ்டமான வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு சம்பளம் குறைவு. எல்லா துறையிலும் ஆண்கள் கிரிக்கெட்டும் இருக்குது, பெண்கள் கிரிக்கெட்டும் இருக்குது, தெரியும்ல? ஆண்கள் கிரிக்கெட்டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் வந்து சம்பளம் கூட்டினாங்க. எவ்வளோ பண்ணாங்கன்னா, இனிமேல் வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்னு சம்பளம். இப்போ பெண்கள் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுறாங்க. பெண்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்களுக்கு 10 கோடி, பெண்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்? 2 கோடி. நம்மளே எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் பாருங்க. எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? 50 லட்சம். 10 கோடி எங்கே இருக்குது, 50 லட்சம் எங்கே இருக்குது? 1 கோடி கூட கிடையாது. ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானேம்மா, ஒரே கிரிக்கெட் விளையாட்டு தானே. அவனுக்கு 10 கோடினா நமக்கு 10 கோடி, நமக்கே சொல்ல வரலையே. அப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் பெண்கள் ஆண்களை முன்னேறி செல்வதற்கும் ஆண்களை வெல்வதற்கும் ஒரே ஒரு துறை உண்டு, அது நீங்கள் இருக்கிற கல்வித்துறை மட்டும்தான். கல்வியால் மட்டும்தான் நீங்கள் ஆண்களை ஜெயிக்க முடியும். படித்து 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 மேலே போனால் சேலரி ஆண்களை தாண்டலாமா? ஒரு ஆண் கலெக்டருக்கும் பெண் கலெக்டருக்கும் ஒரே சம்பளம் தானே? ஒரு ஆண் ஐபிஎஸ்க்கு ஒரு பெண் ஐபிஎஸ்க்கு ஒரே சம்பளம் தானே? என்றைக்கு கல்வியை வைத்து ஒரு அறிவு நிர்ணயம் செய்யப்படுகிறதோ, அங்கே பெண்கள் ஆண்களை தாண்டி ஜெயிக்க முடியும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற ஒரே கருவி கல்வி மட்டும்தான்.